காலில் கட்டும் கருப்பு கயிறு. காலில் கருப்பு கயிறு கட்டுவது மற்றவர்களின் கண் திருஷ்டி, ஈவில் ஐ, செய்வினை மற்றும் பில்லி சூனியம் போன்ற தீய சக்திகளை தடுத்து உடலுக்கு பாதுகாப்பை அளிக்கும் ஒரு கவசமாக நம்பப்படுகிறது. ஜோதிட ரீதியாக இது சனி பகவானின் நிறம் என்பதால் கயிறு அணிவது சனி பகவானின் தாக்கத்தை குறைத்து அவரின் அருளை பெற உதவுகிறது. இந்த கயிற்றில் 9 முடிச்சுகள் போட வேண்டியது அவசியம். ஆண்கள் வலது காலிலும் பெண்கள் இடது காலிலும், குறிப்பாக சனிக்கிழமைகளில் அல்லது அமாவாசை நாளில் பிரம்ம முகூர்த்தத்திலோ அல்லது நண்பகலிலோ கட்டிக்கொள்வது விசேஷம். கயிறை கட்டும்போது துர்கா தேவி அல்லது ஆஞ்சநேயரை மனதில் நினைத்து ராமஜெயம் சொல்லி வழிபடுவது நீண்ட கால நோய்களையும் நீக்கி ஆற்றலை அதிகரிக்கச் செய்யும் என்பது ஐதீகம். வீட்டில் எல்லா நாட்களிலும் தீபம் ஏற்றி வழிபடுவது மிகுந்த நற்பலன்களை தரும். அதிலும் குறிப்பாக அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரமான 4 மணி முதல் 6 மணி 30 மணி வரை விளக்கேற்றி வழிபட்டால் அது இரட்டிப்பான நன்மைகளை அளிக்கும். தீபம் ஏற்றும் போது திரியின் முகம் இருக்கும் திசைக்கு ஏற்ப பலன்கள் அமைகின்றன. கிழக்கு திசை நோக்கி ஏற்றினால் துன்பங்கள் நீங்கும். மேற்கு திசை நோக்கி ஏற்றினால் கடன் தொல்லைகள் தீரும். வடக்கு திசை நோக்கி ஏற்றினால் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும். ஆனால் தெற்கு திசை யமனுக்குரியது என்பதால் எக்காரணம் கொண்டும் அந்த முகத்தை மட்டும் ஏற்றக்கூடாது. தெற்கு திசை பொதுவாக யமனுக்குரிய திசையாக கருதப்படுகிறது. அசுபமான இந்த திசை நோக்கி விளக்கேற்றும் போது அது மரண பயம், துரதிர்ஷ்டம் மற்றும் தடைகளை ஏற்படுத்தும். விளக்கை நேரடியாக தீப்பெட்டியில் ஏற்றாமல் அகல் விளக்கு அல்லது ஊதுபத்தியில் பற்ற வைத்துவிட்டு அதனை கொண்டு பூஜை அறையில் விளக்கேற்றலாம். விளக்கில் எண்ணெய் ஊற்றிவிட்டால் அந்த எண்ணெயை இன்னொரு விளக்குக்கு ஊற்றக்கூடாது. சுத்தம் செய்யப்பட்ட விளக்கிற்கு பழைய எண்ணெய், பழைய திரியை பயன்படுத்தக்கூடாது. எப்போதுமே விளக்கேற்றும் போது அதிலுள்ள எண்ணெய் முழுவதும் தீர்ந்துவிடும் அளவுக்கு விடக்கூடாது. எண்ணெய் சுத்தமாக இல்லாமல் திரியை கருக விடக்கூடாது. அதேபோல ஏற்றி வைக்கும் விளக்கு தானாகவே அணைந்துவிடக்கூடாது. பூஜை முடிந்ததும் சிறிது நேரம் விளக்கை எரியவிட வேண்டும். தீபத்தின் திரி அவசியம். பிறகு விளக்கு திரியின் அடிப்பகுதியை ஓம் சாந்த ஸ்ரூபிணே நம என்று சொல்லி பின்பக்கமாக இழுத்து தீச்சுடரை குறைத்தால் விளக்கு அணைந்துவிடும். அல்லது பூக்களை கொண்டு தீபத்தை அணைக்கலாம். இனிப்பான கற்கண்டு, மாதுளை பழக்குச்சி, நெல்லிக்காய் குச்சி, மருதாணி குச்சி போன்ற ஏதாவது ஒன்றை வைத்தும் தீபத்தை குளிர வைக்கலாம். ஆனால் வாயால் ஊதி விளக்கை அணைக்கக்கூடாது.